இதுவரைக்கும் 4 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. 80க்கும் அதிகமானவர்கள் எந்திரிக்கவே முடியாத அளவுக்கு மிக மோசமாக காயப்பட்டிருக்கிறாங்க. விடிய விடிய ராணுவம் குவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. 50க்கும் அதிகமானவர்களை கைது பண்ணி சிறையில வச்சிருக்காங்க. பல்வேறு முக்கியமான நபர்களுடைய வங்கி கணக்குகள் ஒட்டுமொத்தமாக முடக்கப்பட்டிருக்கு. பாஜக அலுவலகம் ஒட்டுமொத்தமாக தீயில அழிக்கப்பட்டிருக்கு. லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு நடு ரோட்ல நின்று ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் எதுக்காக இந்த போராட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு? இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல் கோரிக்கை என்ன? ஏன் பாஜக அரசாங்கம் இத ராணுவத்தை வச்சு டீல் பண்றாங்க? வணக்கம், அது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். ஒட்டுமொத்தமாக லடாக் பகுதி முழுவதுமே இப்ப ராணுவத்தினுடைய நேரடி கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. இதுவரைக்கும் 4 பேர் துப்பாக்கி சூட்ல இறந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நேத்தைக்கு இரவு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 50 பேர்த்துடைய வீடுகளுக்கே நேரடியா ராணுவம் போலீஸும் போய் அவங்களை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் கொண்டு போட்டுட்டாங்க. இவங்க தான் கலவரக்காரர்கள், இவங்க தான் கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு அவங்க மேல ஒரு முத்திரை குத்தி அவங்க கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அதை விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ராணுவ குவிப்பால இயல்பு வாழ்க்கை ஒட்டுமொத்தமாக பாதிப்பாயிருச்சு. கர்ஃப்யூன்னு சொல்லி ஊரடங்கு போட்டாங்க. மக்கள் வெளியே வர முடியாது. ஒரு சாதாரண நிலை எப்படி ஒரு கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கிட்டு வருவோமோ அதெல்லாம் அங்கே முடியாத அளவுக்கான நெருக்கடியை போட்டிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் பாஜகவினுடைய அலுவலகத்தை போராட்டக்காரர்களை தான் தீ வச்சு அழிச்சாங்க அப்படிங்கிற அலிகேஷனும் ரொம்ப பரவலாக இருக்கு. குறிப்பாக பாஜக அலுவலகம் எரிக்கப்பட்டதுக்கு பிறகுதான் வேக வேகமாக இந்த கைதுகள் நடந்திருக்கு. சரி, அடிப்படையில் லடாக்கில் என்னதான் நடக்குது? கடந்த ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய வன்முறை சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் மையப்புள்ளி கடந்த ஆகஸ்ட் மாதமே துவங்கிருச்சு. குறிப்பாக கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதியிலிருந்து அங்கே ஒரு மிகப்பெரிய உண்ணாவிரதம் நடந்துகிட்டு இருக்கு. உண்ணாவிரதத்தை செய்யக்கூடியவர்கள் எல்லாமே இளைஞர்கள் தான். அந்த இளைஞர்கள் எதுக்காக உண்ணாவிரதம் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கான அரசியல் கோரிக்கை, மிக முக்கியமான 4 கோரிக்கைகள் இருக்கு. அந்த கோரிக்கையை மையமாக வச்சு அரசாங்கம் எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்தணும், எங்களுடைய அரசியல் கோரிக்கை என்னவோ அதை நிறைவேற்றி தரணும் அப்படிங்கிற ஜனநாயக பூர்வமான எதிர்பார்ப்போடு ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அவங்க துவங்கினாங்க. அகிம்சை வழி, காந்திய வழி உண்ணாவிரத போராட்டம். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கினது யாருன்னு பார்த்தீங்கன்னா சோனம் வாங் அப்படிங்கக்கூடிய ஒரு சமூக செயல்பாட்டாளர். நேற்றுக்கு இரவோடு இரவாக அவருடைய வங்கி கணக்கு மூடப்பட்டிருக்கு. அவருக்கு சர்வதேச வெளிநாடுகளிலிருந்து நிதிகள் வருது, அவர் சர்வதேச சதியில் ஈடுபட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி அவருடைய வங்கி கணக்கை ஒட்டுமொத்தமாக மூடிட்டாங்க. இப்போ நாம் நேரடியாக என்ன கேட்குறேன்னா, போராட்டம் களத்துக்கு வந்ததுக்கு பிறகு போராட்டம் நடக்கும்போது அவருடைய கணக்கை நீங்கள் பேன் பண்ணுறீங்களே, அப்போ இவ்வளோ காலமாக அவருடைய கணக்கை நீங்கள் ஏன் பேன் பண்ணல? அவர் மேலே உண்மையிலேயே குற்றச்சாட்டு இருக்குது. அவர் பல காலமாக வெளிநாட்டிலிருந்து நிதி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒருவராக இருந்தால் இவ்வளவு நாளாக பண்ணாமல் அதை ஏன் நேத்தைக்கு பண்ணணும்? அப்போவே இதில் ஏதோ ஒரு ஹிடன் அஜெண்டா இருக்குது அப்படின்னு தெரியுது. இவர் உண்ணாவிரதம் இருக்கிறார். இவருடைய உண்ணாவிரத கோரிக்கையும் என்ன அப்படின்னா அந்த 4 அம்ச கோரிக்கையை மையமாக வச்சு தான். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல்வேறு அமைப்புகள், அதில் குறிப்பாக லெபாக்ஸ் பாடி அப்படிங்கக்கூடிய அமைப்பு, அது மட்டும் இல்லாமல் கார்கில் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படிங்கக்கூடிய அமைப்பு, இவங்க எல்லாம் சேர்ந்து தான் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தினாங்க. முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு அரசாங்கத்தோடு. அந்த பேச்சுவார்த்தையில் எந்த முடிவுமே இல்லை. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த 6ஆம் தேதி, அக்டோபர் 6ஆம் தேதி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை குறித்தும் முதல் கட்ட பேச்சுவார்த்தையினுடைய தோல்வி குறித்தும் தங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்தும் ஒரு கூட்டம் போட்டு இவங்க ஒரு மைதானத்தில் பேசுறாங்க. அந்த மைதானத்தில் தான் கலவரம் கட்டவிழ்த்து விடப்படுது, துப்பாக்கிச்சூடு நடக்குது, 4 பேர் கொல்லப்படுறாங்க. இது மாதிரியான ஒரு மோசமான நிலை ஏற்படுது. சரி, இவ்வளவு நிலைக்கு காரணம் என்ன? அடிப்படையில் அவங்க சொல்லக்கூடிய 4 கோரிக்கைகள் என்ன? நாம லடாக்குடைய பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி 2019 என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியணும். ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தனிப்பட்ட அதிகாரம் கொண்ட ஒரு நிறுவனமாக இருந்துச்சு. குறிப்பாக ஆர்டிகல் 370 அப்படிங்கிறது ஜம்மு காஷ்மீருக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிய நம்மளுடைய முன்னோர்கள் நேருலேருந்து அம்பேத்கர்லேருந்து காஷ்மீருக்கு கொடுத்த சிறப்பு அதிகாரம். அந்த சிறப்பு அதிகாரத்தை படிப்படியாக காங்கிரஸ் காலத்திலேயே குறைச்சாங்க. ஆனால் மோடி அரசாங்கம் வந்த உடனே ஒட்டுமொத்தமாக அந்த ஆர்டிகல் 370 இல்லாமல் பண்ணிட்டு 2019 வருஷம் மாநில அந்தஸ்தில் இருந்தவங்களை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. அதாவது யூனியன் பிரதேசமாக இருக்கிறது தான் வழக்கமாக ஒரு மாநில அதிகாரத்துக்கு மாற்றுவாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மாநில அதிகாரத்தோடு இருந்த ஜம்மு காஷ்மீர், லடாக் பகுதிகளை யூனியன் பிரதேசமாக மாற்றிட்டாங்க. இதில் ஜம்முவுக்கும் காஷ்மீருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சட்டமன்றமாவது இருக்குது. ஆனால் லடாக்குக்கு அதுவும் கிடையாது. நேரடியாக டெல்லியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் ஒரு லடாக் பகுதி, ஒரு மாநிலமே அவரோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அவர் என்ன நினைச்சாலும் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதை எதிர்த்து தான் மக்கள் போராடுறாங்க. இங்கே பாருங்கள், 2019 முன்னாடி எங்களுக்கு சில சிறப்பு அதிகாரங்கள் இருந்துச்சு. குறிப்பாக லடாக் பகுதி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. ஏன் நம்ம ரொம்ப முக்கியமான பகுதின்னு சொல்கிறோம்னா, லடாக்கில் கிட்டத்தட்ட 95% அதிகமான மக்கள் பழங்குடியின மக்கள். அடிப்படையில் அவங்க எல்லாருமே பழங்குடியினவங்க. வடகிழக்கு மாநிலம் இருக்குது பார்த்தீங்களா, மணிப்பூர், மேகாலயா, மிசோரம், இது மாதிரியான ட்ரைபல் பகுதி மாதிரியே தான் லடாக்கும். ஸோ அப்போ இவ்வளோ பழங்குடியின மக்கள் வாழக்கூடியதுனால பழங்குடியின மக்களுக்கே உரிய சிறப்பு அதிகாரம் இருக்குது. அது கண்டிப்பாக இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே ஏற்கனவே இருந்துச்சு.
இதை தான் மோடி அரசாங்கம் இல்லாமல் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய முதல் கோரிக்கை என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சட்டமன்றம் வேணும், அந்த சட்டமன்றத்தை உருவாக்குறதுக்கான வேலையை பாருங்க அப்படிங்கிறாங்க. அதாவது உலகத்திலேயே எங்களுக்கு தேர்தல் வையுங்க, தேர்தலினூடாக எங்களுடைய தலைவரை நாங்கள் தேர்வு செய்கிறோம், எங்களுக்கு ஒரு முதலமைச்சர் வேணும், எங்களுக்கு ஒரு அரசமைப்பு வேணும்னு கேட்கக்கூடிய ஒரு பெரிய போராட்டமாக இருக்கு. ஸோ அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு சட்டமன்றம் வேணும், நாங்கள் எம்எல்ஏவை தேர்ந்தெடுக்கணும், எங்களுக்கு முதலமைச்சர் வேணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மாநில அந்தஸ்தை அவர்கள் கோருகிறார்கள். இரண்டாவது, அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும், ஒரு மாநிலத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்களும் அதே சமயத்தில் ட்ரைபல் மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரங்கள் அனைத்தும் எங்களுக்கு வேண்டும் கேட்குறாங்க. மூணாவதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், லடாக்ல இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் அவங்களுடைய தனித்துவத்தை பாதுகாக்க சுயாட்சி நிர்வாக கவுன்சில்களை அமைக்க வேண்டும். சுயாட்சி நிர்வாக கவுன்சில் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் பழங்குடியின மக்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் கவுன்சில், ரீஜனல் கவுன்சில், அதே மாதிரி வில்லேஜ் கவுன்சில் மாதிரியான சிறப்பு அதிகாரங்களை கொண்ட கவுன்சிலை உருவாக்குவதற்கான அனைத்து உரிமைகளும் அவங்களுக்கு இருக்கு. அந்த உரிமைகளின் அடிப்படையில் உருவாக்குங்க கவுன்சில்களை அப்படின்னு கேட்குறாங்க. நாலாவது ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, இதற்காக அதாவது இந்த கவுன்சில்களை உருவாக்குவதற்காக லடாக் பழங்குடிகளை அரசியல் சாசனத்தின் 6வது அட்டவணையில் சேர்க்க வேண்டும். இது ரொம்ப 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 முக்கியம். பழங்குடியின மக்களுக்கான அடிப்படை உரிமைகள் கிடைக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்கள 6th ஷெட்யூல்ல சேர்த்தணும். 6th ஷெட்யூல்ல சேர்த்தால் மட்டும்தான் அவங்களுக்கு இந்த அதிகாரம் எல்லாமே கிடைக்கும். அப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பகுதி 95% பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு மாநிலத்தில் எங்களை ஒரு as per the கான்ஸ்டிடியூஷன் படி இருக்கக்கூடிய ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ்ல உருவாக்க சொல்லி அவங்க கேட்கிறாங்க. ஒரு நியாயமான போராட்டத்தை முன்வைக்கிறாங்க, ஜனநாயக பூர்வமான போராட்டத்தை முன்வைக்கிறாங்க, அரசியல் உரிமைக்காக போராடுறாங்க. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, மோடி அரசாங்கம் அங்க கலவரம் வர்றதுக்கு காரணமே இந்த ஜென்ஜெட்டுங்கிற இளைஞர்கள் தான், இதை முழுக்க முழுக்க ராகுல் காந்தி தான் தூண்டி விட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய பேசிட்டு இருக்காங்க. நாம நேரடியா என்ன கேட்கிறோம் அப்படின்னா, அந்த மக்களுக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அவங்க ரொம்ப தெளிவா அவங்களுடைய அரசியல் கோரிக்கை முன்வைக்கிறாங்க. அது குறித்து ஒரு கட்ட பேச்சுவார்த்தையை நீங்க நடத்தியிருக்கிறீங்க. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை துவங்க போகுது. இந்த நேரத்தில் நீங்க பேச்சுவார்த்தையினூடாக அவங்க சிக்கலை நீங்க சால்வ் பண்றதை விட்டுட்டு இதை யார் மேலேயாவது பழிய போட்டு இந்த ஒட்டுமொத்த போராட்டத்தையும் அந்நிய நாட்டு சதி, எதிர்க்கட்சி சதி அப்படின்னு மொத்தமா குழி தோண்டி புதைக்கிறதுக்கான வேலையை பார்க்காதீங்க அப்படிங்கிறதா நம்மளுடைய எல்லாத்துடைய வேண்டுகோளுமாக இருக்குது. இதுல இன்னும் ரொம்ப துல்லியமா போய் பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் இவங்க டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் அதாவது சுயநிர்ணயம் உள்ள கவுன்சில்களை உருவாக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புறாங்க அப்படின்னா, பழங்குடியின மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வேற வேற கல்ச்சர்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு யூனிக் கல்ச்சர் இருந்தாலும் அவங்களுக்குள்ள நிறைய தனித்துவமான கலாச்சாரம் இருக்கு. இப்போ லடாக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பல்தி பெத்தா அப்படின்னு ஒரு இனக்குழு இருக்காங்க, போட் அப்படின்னு ஒரு இனக்குழு இருக்காங்க, புருக்கா அப்படின்னு ஒரு இனக்குழு இருக்காங்க, சங்பா, கரா, மோன், புரிகா, இது மாதிரி நிறைய ட்ரைபல் இனக்குழுக்கள் இருக்கிறாங்க. இவங்களுடைய ஒவ்வொரு கலாச்சாரம் பண்பாடும் வேற வேற மாதிரி இருக்கும். இவங்க ஒரு மாதிரி திருமணம் பண்ணுவாங்க, அவங்க ஒரு மாதிரி திருமணம் பண்ணுவாங்க. இவங்களுடைய உணவு பழக்கம் ஓரளவுக்கு வேற மாதிரி இருக்கும், இவங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். காமன் ஃபேக்டர் இருக்கும், டிஃபரெண்ட் ஃபேக்டர் இருக்கும். அதுதான் கலாச்சாரமே. இப்போ இந்த ஒட்டுமொத்த இந்தியாவை எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ தமிழர்களுக்கும் தெலுங்கர்களுக்கும், தமிழர்களுக்கும் மலையாளிகளுக்கும், இல்லை தமிழர்களுக்கும் மராத்திகளுக்கும் பொதுவான சில பழக்கங்களும் இருக்கும், அதே சமயத்தில் தனித்துவமான பழக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா லடாக்ல இருக்கக்கூடிய பழங்குடிகளுக்கு தனித்துவமான பழக்கங்கள் அதிகமாக இருக்கு, பொது பழக்கங்களும் இருக்கு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2019க்கு முன்னாடி, அதாவது லடாக்கை நீங்கள் யூனியன் பிரதேசமாக மாற்றுவதற்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய நிலம், கலாச்சாரம் குறித்து எங்களுக்கு பிரத்யேகமான உரிமை இருந்தது, அந்த உரிமையை திருப்பி எடுக்கணும் அப்படின்னா கவுன்சிலை உருவாக்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நீங்கள் எல்லாரும் மாதிரி போய் இப்போ நாம ஒரு தமிழராக இருக்கோம், நாம போய் ஆந்திராவில் போய் நிலத்தை வாங்கிடலாம். இப்போ ஆந்திராவில் இருக்கவங்க இங்கே நிலத்தை வாங்கலாம், நம்ம போய் கேரளாவில் நிலத்தை வாங்கலாம். அது மாதிரி லடாக்கோ இல்லை ஏற்கனவே இதுக்கு முன்னாடி 2019க்கு முன்னாடி இந்த காஷ்மீர் பகுதிகளோ சில வடகிழக்கு பகுதிகளோ அப்படிலாம் பண்ண முடியாது. ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள் இது மாதிரியான குடிபெயர்களினூடாக அவங்களுடைய கலாச்சாரம், பண்பாடு, பொருளாதாரம் அழிந்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசியலமைப்பு சட்டம் ஷெட்யூல் 6 சில சிறப்பு அதிகாரங்கள் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அந்த சிறப்பு அதிகாரங்களின் அடிப்படையில் அவங்க பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ 2019 அந்த மோடி அரசாங்கம் அந்த அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு அதிகாரத்தை ஒட்டுமொத்தமாக ரத்து பண்ணதுக்கு பிறகு இவங்களுடைய நிலம் வேட்டையாடப்படுகிறது அப்படிங்கிறதா அவங்களுடைய மைய கோரிக்கையை. எங்களுடைய நிலத்தை யாரோ பிடுங்கிடுறாங்க, எங்களுடைய நிலத்தை மைக்ரேஷன் மூலியமாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுறாங்க, எங்கள் கலாச்சார பண்பாடு அழியுது, நாங்கள் பாதுகாக்கணும், எங்களை ஷெட்யூல் 6 சேருங்க அப்படிங்கிறாங்க. இப்போ ஷெட்யூல் 6 ஏற்கனவே சில மாநிலங்கள் இருக்காங்க. இப்போ நார்த் ஈஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேகாலயா, திரிபுரா, மிசோரம், அஸ்ஸாம், இந்த மாநிலம் எல்லாமே 6th ஷெட்யூலுக்கு கீழே அவங்களுக்கு தனியாக நிறைய டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ஸ் எல்லாம் உருவாக்கப்பட்டு அவங்களுடைய பழங்குடியின வாழ்க்கை இருக்கு இல்லையா, அதெல்லாமே பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி செயல்படும் அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸாக இருக்கும். இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்டோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்டோ ஏதாவது ஒரு சட்டத்தை கொண்டு இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ஸ், அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுடைய அட்டானமஸ் தன்மை இருக்கு பார்த்தீங்களா, தனித்துவம், அதை காலி பண்ண முடியாது. ஜனாதிபதியோ கவர்னரோ நினைச்சாதான் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி
இதை தளர்த்த முடியும், இல்லை கூட்ட முடியும், ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். மாநில சட்டமன்றமோ இல்லை பாராளுமன்றமோ இந்த பழங்குடியினர்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இன்டர்ஃபியர் ஆகவே முடியாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம், இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலை பொறுத்த வரைக்கும் அந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய பழங்குடியினர் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களிருந்து 30 பேர்த்த தேர்ந்தெடுப்பாங்க. 30 பேர்த்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 26 பேர் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க, ஒரு 4 பேர்த்த கவர்னர் அப்பாயின்ட் பண்ணுவார். இந்த கவுன்சிலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது, சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த கவுன்சிலுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, they can make law on certain specific matters like land, forest, canal, water shifting, cultivation, village administration and inheritance of the property, marriage, divorce, social customs, அனைத்தும் எல்லாமே எல்லா அதிகாரமே, அவங்களுடைய திருமணமாக இருக்கட்டும், அவங்களுடைய கலாச்சார பண்பாட்டு ரீதியான பண்டிகை கொண்டாட்டங்களாக இருக்கட்டும், சடங்கு சம்பிரதாயங்களாக இருக்கட்டும், நிலத்தினுடைய உரிமையாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய கெனால், அதாவது அங்கே இருக்கக்கூடிய குளம், ஆறு, நதி, இதனுடைய எல்லா வாட்டர் பாடிஸு, லேண்டு, எல்லா அதிகாரமே டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் தான் இருக்குது. இப்போ ஒருத்தன் போய் அங்கே ஒரு மிகப்பெரிய கார்பரேட் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறான், அந்த டிஸ்ட்ரிக்ட்குள்ளே போய் ஒரு 100 ஏக்கரா எடுக்கிறான் அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலினுடைய அப்ரூவல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வாங்க நிலம் எடுக்க முடியும். அப்போ பழங்குடியின மக்களுக்கு இவ்வளவு சிறப்பு அதிகாரத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அது துவக்க காலகட்டத்திலேயே ஷெட்யூல் 6ங்கிற பேரில் உருவாக்கப்பட்டிருக்கு. அதை மீறுகிறார்கள், அதை ஒட்டுமொத்தமாக அழிக்கிறார்கள், அதை இல்லாமல் பண்ணியிருக்கிறார்கள் மோடி அரசாங்கம். இதை எதிர்த்து தான் போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய சிறப்பு அதிகாரத்தில் தே கேன் கான்ஸ்டியூட் வில்லேஜ் கவுன்சில் ஆர் கோர்ட்ஸ் ஃபார் ட்ரையல் ஆஃப் சூட்ஸ் அண்ட் கேசஸ். அதாவது பழங்குடியினத்துக்கு இடையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அதை பஞ்சாயத்து பண்ணுறதுக்கான கவுன்சிலையும் அவங்கள உருவாக்கி கொள்ள முடியும். இந்த கவுன்சிலுக்குள்ளேயே அந்த பஞ்சாயத்துக்களை சரி செஞ்சுக்க முடியும். இதையும் தாண்டி கோர்ட்டுக்கு போகும்போது கவர்னர் மூலியமாக இவங்களுக்கு எடுத்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பஞ்சாயத்து லோக்கல் பஞ்சாயத்து எடுத்த முடிவு இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கன்சிடர் பண்ணப்படும். அப்போ ஷெட்யூல் 6ல் இவ்வளவு அதிகாரத்தை, லா அண்ட் ஆர்டரை முடிவு பண்ணுற அதிகாரத்தை கூட பழங்குடியின மக்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஜுடிஷரியினுடைய ஒரு மேஜர் ரோலை இந்த சட்டம் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவு லேண்ட் ரெவன்யூ கலெக்ட் பண்ணலாம், அது குறித்தான அசஸ்மெண்ட்டு, இது எல்லாமே முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஸ்கூல் கட்டுறதா இருக்கட்டும், ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுறதா இருக்கட்டும், மார்க்கெட்டை உருவாக்குறதா இருக்கட்டும், ரோடு போடுறதா இருக்கட்டும், எல்லா அதிகாரமே இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்குள்ள. அப்போ டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அவங்க உருவாக்க வேண்டும், பழங்குடியின மக்கள் உருவாக்க நினைக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஒட்டுமொத்தமாக அவங்க சாப்பிட்ற உணவிலிருந்து, போடுற துணியிலிருந்து, அவங்க கல்யாணமாக இருக்கட்டும், அவங்க பிறப்பு இறப்பாக இருக்கட்டும், சடங்கு சம்பிரதாயமாக இருக்கட்டும், எல்லாத்தையும் பாதுகாக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ரெவன்யூ, ஜுடிஷரி, இது மாதிரியான எல்லா செட்டப்பையுமே பாதுகாக்கக்கூடிய அனைத்து அதிகாரம் கொண்ட ஒரு கவுன்சில் தான் அவங்க கேட்குறாங்க. இந்த கவுன்சில் ஒன்று இந்தியாவுக்கு புதுசு கிடையாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக அவங்களுக்கு கொடுத்துருக்கு. அவங்க கொடுத்த அதிகாரத்தை அவங்க கேட்குறாங்க. 2019 மோடி அரசாங்கம் அவர்கள்ட்ட பறித்த உரிமையை அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கான ஒரு ஜனநாயக வெளியை, தேர்தல் வெளியை அவங்க கேட்குறாங்க. ஆனால் இது குறித்து மோடி அரசாங்கம் எந்த விதமான நடைமுறையுமே எடுக்காமல், இது அந்நிய நாட்டு சதி, இது ராகுல் காந்தி செய்த சதி, இது அவங்க செஞ்ச சதி, இவங்க செய்த சதி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த போராட்டத்தையும் கொச்சைப்படுத்தி மடைமாற்ற நினைக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருது. வர அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் இந்த அரசாங்கம் அந்த மக்களுக்கு ஒரு நியாயமான விடுதலையை கொடுக்க வேண்டும், அவர்கள் கேட்கக்கூடிய அரசியல் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் எல்லா ஜனநாயக சக்திகளுடைய ஒரே கோரிக்கையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். மோடி அரசாங்கம் வர அக்டோபர் மாதம் நடக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தையில் லடாக்கில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கொண்டு வருகிறார்களா இல்லையா என்று.